மத்திய கிழக்கில் ஒரு முழு அளவிலான போர் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயலும் வேளையில், ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பிராந்திய ரீதியான பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. தொடர்ந்து இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில், குறிப்பாக எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் பாதிப்புகளையும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான ஒரு தீவிரமடைந்துள்ளதால் இன்று, அதாவது 2026 மார்ச் 3 ஆகிய இன்று உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் பாரிய அதிகரிப்பை கண்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் சுமார் $78 தொடக்கம் $82 வரை விற்பனையாகிறது. இன்று காலை வர்த்தகத்தில் இது சுமார் 7% முதல் 12% வரை சடாரென உயர்ந்துள்ளது. அமெரிக்க கச்சா எண்ணெய் $71 தொடக்கம் $73 வரை உயர்ந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% இந்த பாதை வழியாகவே நடைபெறுகின்ற நிலைமையில், ஈரான் இந்த பாதையை மூடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதால் சந்தையில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலும் விலையை அதிகரித்துள்ளன. சவுதி அரேபியா மற்றும் கத்தாரில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் விலையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளன. போர் சூழல் காரணமாக கடலில் பயணிக்கும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கான காப்பீட்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளமையும் எண்ணெய் விலையின் அதிகரிப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொருளாதார ஆய்வாளர்களின் கருத்துப்படி, இந்த யுத்தம் நீடித்தால் அல்லது ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக முடக்கப்பட்டால் எண்ணெய் விலை $100 தாண்டி செல்லக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை மற்றும் இந்தியா போன்ற இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகளில் எரிபொருள் விலைகள் வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்பு